இப்ப நடந்துட்டு இருக்க போர் எப்பதான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, இன்னும் 4லிருந்து 5 வாரங்களுக்கு இந்த போர நாங்க வந்து நீடிக்க போறோம். தேவைப்பட்டால் கண்டிப்பா வந்து 4லிருந்து 5 வாரங்களுக்கு தொடரும்னு சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபரான ட்ரம்ப். இவர் வந்து ஒரு தொலைபேசி வாயிலா பேட்டி குடுத்திருக்காரு. அப்ப அவர் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல ஒரு போர் தொடர்ந்திருக்கோம். இந்த போர் வந்து நாங்க நெனச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுல வந்து அலி கமேனி அவர்கள் இறந்துட்டாங்க, நிஜாத் அவர்கள் இறந்துட்டாங்க. ஸோ இத தொடர்ந்து வந்து முக்கிய தலைவர்கள்லாம் நாங்க வந்து கொன்னுட்டோம். இது மூலியமா வந்து மக்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைச்சிரும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம யோசிக்கிற வகையில இந்த போர் வந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னா 3லிருந்து 4 வாரங்களுக்கு இது தொடர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல ஈரானுடைய கடற்பகுதியான ஒரு பெரிய இடம் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. எங்க சைட்ல வந்து இழப்புகள் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நிறைய இழப்புகளை நாங்க சந்திச்சிருக்கோம். இருந்தாலும் நாங்க நினைச்ச மாதிரி தான் வந்து போர் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஈரான்ல வந்து புதிய பர்சன் வந்து ஹெட்டா வந்து தலைமை தாங்கினாங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து மேற்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 பர்சன்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய பேரை இப்போ நான் சொல்ல விரும்பல. அவங்க 3 பேரில் யாராவது ஒரு பர்சன் வந்து ஹெட்டாக இருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயங்களை நாங்கள் வந்து அவங்க கிட்ட பேசி அணுகுவோம்னு சொல்லியிருக்காரு.